ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸில் முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வேக வைக்கணும். அதாவது நீங்கள் ரொம்ப மசிய வச்சிடக்கூடாது, நல்லா இருக்காதுங்க. நல்லா கொதித்து ஒரு 75% மட்டும் வெந்து வந்தால் போதும். ரொம்ப மசிச்சிட்டா நல்லாவே இருக்காது, பொலன்னு வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து நல்லா ஓகேவானது. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரணுங்க. காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சும்மா ஒரு 4 ஜீரகம் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கனாலும் சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். அண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நம்மளோட சாப்பாட்டில் இஞ்சி, பூண்டு எதுலெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் இப்போ வந்து ஒரு பூண்டு மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட மிளகாவையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அண்டு முட்டைக்கோஸை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துருவின தேங்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். நல்லா பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ரொம்ப அதிகமாக வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு வராது. ஸோ நீங்கள் வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.